கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில் ஆலப்புழா, கோட்டயம், வைக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகளில் மழைநீர் புகுந்தது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்திற்கு மாறாக 8 நாட்களுக்கு முன்பாகவே கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்று பெய்த மழையின் அளவு குறைவாக இருந்த போதிலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆலப்புழா, கோட்டயம், வைக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்தது. மாநிலம் முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்ட 3000 பேர் அந்தந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆலப்புழா, எர்ணாகுளத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மரக்கிளைகள் முறிந்து மின்கம்பைகள் மீது விழுந்ததால் மாநிலத்தின் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. மணிமாலா, மீனாச்சல், கபானி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 4 அணைகளில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 27 மீனவர்களில் 10 பேர் இன்னும் கரை திரும்பவில்லை. இதற்கிடையே தமிழ்நாட்டிலிருந்து 30 பேர் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் கேரளாவுக்கு சென்றுள்ளனர். மறுபுறத்தில் ஆலப்புழா, எர்ணாகுளம், காசர்கோடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.